ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம கிழங்கெல்லாம் வாங்கினோன்னா ஒன்று அவிச்சு சாப்பிடுவோம், இல்லைனா தோசை அடை இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எப்போ கிழங்கு வாங்கினாலும் இதுதான் நீங்கள் செய்வீங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு 4 சக்கரவள்ளி கிழங்க வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா தோல் உரித்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நீங்கள் கைகளால் கட்டிகள் இல்லாமல் உதுத்து விட்டாலும் சரி, இல்லைனா ஒரு மேஷர் இல்லைனா அந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ இது எல்லாத்தையும் மசிச்சாச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா, இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா கலந்து வர மாதிரி கை வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா, இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள் எல்லாமே ஒன்றா கலந்து வரணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மசித்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இது. இப்போ அரிசி மாவும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட நீங்கள் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே நம்மளுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சோன்னா மாவு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். அது நல்லா ஒரு கட்லெட் ஷேப்புக்கு ரவுண்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். அது ஓரங்களில் இருக்கிற வெடிப்பை மட்டும் நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். ரவுண்டாக தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரவுண்டாக செஞ்சால் ஒரு கட்லெட் ஷேப்பில் கிடைக்கும். அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நான் ஒரு தோசைக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இதை 3 சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெட்டு தூளில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் கட்லெட் மாதிரி நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எனக்கு காலையிலே எண்ணெய் அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலே எல்லாத்தையும் நான் சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் செவந்த பிறகு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். நார்மலாக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றத விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அந்த கிழங்குல உள்ள இனிப்பு, நம்ம சேர்த்த காரம், அந்த கரம் மசாலா, இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம் சேர்ந்து சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.